வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அதோட வியூஸ் வந்து கம்மியாகவே இருக்குது. இப்போது இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். நம்ம யூடியூப்பில் வந்துட்டோம். அதில் வந்து யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போனீங்க இங்கே டேஷ்போர்டுன்னு இருக்கும். நம்ம யூடியூப் இந்த டேஷ்போர்டில் வீடியோவோட ஸ்ட்ரென்த் எல்லாம் காட்டும், எவ்வளோ வீடியோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் காட்டும். சேம் திங் இந்த கண்டென்ட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண பப்ளிக், ப்ரைவேட், அந்த மானிட்டைசேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிறோம். இங்கே இந்த பென் சிம்பிள் இருக்குது, பக்கத்தில் அனாலிட்டிக்கல் சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த அனாலிசிஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அனாலிட்டிக்கல்ஸ் எப்படி பண்ணணும், அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்த கமெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு யாராச்சும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ரிப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம். டீட்டெயில்ஸ்குள்ளே போனோம்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைட்டில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், வேறு எதுவுமே போடல, தம்ப்நெயில் மட்டும் தான் போட்டிருக்கோம். இப்போ இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த டைட்டிலை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு சாட் ஜிபிடிக்குள்ளே போய்க்குங்க. ஸோ இதுமாதிரி நிறைய ஏஐ இருக்குது. இப்போ சாட் ஜிபிடியில் சொல்லித்தரேன். சாட் ஜிபிடிக்கு தவிர நிறைய ஏஐஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ப்ரிப்பேர் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் அண்ட் 50 hashtags to viral the video அப்படின்னு சொல்லி மெசோ. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராம்ப்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இது கரெக்டான ஹெட்டிங். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துட்டோம். இது வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டே வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த டாப்பிக்கு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம ஜென்ரலாக கொடுத்தோன்னா அது டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இதே ப்ராம்ப்ட் தான் கொடுக்க போகிறோம். டூ த சேம் ஃபார் அப்படி மட்டும் ஹைஃபன் போட்டு அந்த டாப்பிக்கையும் என்டர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது அந்த யூடியூப் வீடியோக்கான ஒரு டைட்டில், தென் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கான ஹேஷ்டேக்ஸ் 50 ஹேஷ்டேக்ஸ் அது ஆல்ரெடி கொடுக்கும். ஸோ இதை ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கெங்கே பேஸ்ட் பண்ணணும்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில், யூடியூப் மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி 2024 அப்டேட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட் எக்ஸ்பிளைன்டு. ஸோ நம்ம கொடுத்தது நம்மளோட ஓனாக நம்ம வேர்டில் கொடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரிஃபைன் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னது தான், இது 100 வேர்ட்ஸ்குள்ளே இருக்க முடியும், 100க்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகே, 97 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன். இந்த ஏரியாவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, போயிட்டு இங்கே வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்கள், இதை கிளிக் அப்படியே காப்பி பண்ணுங்கள். பிஃபோர் டு ஹேஷ்டேக்ஸ் ஃபுல்லாகவே இது வரைக்கும் காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணி கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் 2 என்ட்ரு கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பேஸ்ட் ஆகிடுச்சு, டிஸ்கிரிப்ஷனும் பேஸ்ட் ஆகிடுச்சு, இங்கே ஹேஷ்டேக்ஸும் வந்துடுச்சு. ஸோ வி கேன் கிவ் மோர் தென் 5000 கேரக்டர்ஸ் வரைக்கும் கொடுக்க முடியும். இப்போ நிறைய என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ஹேஷ்டேக்ஸ் வந்துச்சு. இப்போது இந்த ஹேஷ்டேக்ஸோட யூசேஜ் என்ன அப்படின்னா, இப்போ யாராச்சும் இந்த வீடியோ சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, யூடியூப் மானிட்டைசேஷன், ஏர்ன் ஃப்ரம் யூடியூப், இந்த மாதிரி எந்த கீவேர்டு கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வீடியோ வந்து எங்களுக்கு ஷோவாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, யூடியூப்போட சர்ச் இன்ஜின் எது பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதோ அந்த கீவேர்ட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஹேஷ்டேக்ஸில் நம்ம போட்டிருப்போம். ஸோ ரொம்ப எளிமையாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஒரு ஏஐ டூல் மூலிமா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து, டைட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா டைட்டில் எடுத்து அங்கே கொண்டு போய் போட்டு அதுலேருந்து டிஸ்கிரிப்ஷன், அதுக்கான ஹேஷ்டேக்ஸ், அதுக்கான சூட்டபிள் டைட்டில், நம்ம டைட்டில் நம்மளே கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் கொடுத்த டைட்டிலே உங்களுக்கு ஓகேனா விட்டுறலாம். இல்லை இது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக இருக்க என்ன மாதிரி அந்த டைட்டில் இருக்கும், ரொம்ப கேட்சியாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த டைட்டில் அது ஏஐ டூல்ஸ் கொடுக்கும். இதே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம சாட் ஜிபிடி மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஜெமினி ஏஐயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஜெமினி ஏஐலையும் இதே தான், இதே ஆப்ஷனை வந்து ஜெமினி ஏஐயும் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது. எல்லா டூல்ஸையும் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீடியோவை என்ஹான்ஸ் பண்ணி எப்படி வைரல் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வீடியோ இன்ஸ்டால் பண்ணும்போதே நம்ம கார்ட்ஸ் கொடுத்துருக்கோம், எண்ட் கார்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோம், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தென் ஹேஷ்டேக்ஸ், இது எல்லாமே ஒரு ஏஐ டூல்லேருந்து நம்ம காப்பி பண்ணி அங்கேருந்து ஜெனரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஒரு தம்ப்நெயில், ரொம்ப சூட்டபிளான தம்ப்நெயில், பார்த்தோன்னே புரியுற மாதிரி ஒரு தம்ப்நெயில் கொடுத்துருக்கோம் கேட்சியாக. நெக்ஸ்ட்டு இது நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இது எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் யூடியூப் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்னா இங்கேயே ஷேரிங் லிங்க் இருக்குது, மாற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சோன்னா மறக்காமல் இங்கே சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இந்த சேவை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோ வந்து சேவ் ஆயிடுச்சு. இதை வந்து இதே வீடியோ நான் நாளைக்கு வீடியோ போடும்போது காட்டுறேன் எவ்வளோ க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ இது வரைக்கும் நான் யாருக்கும் ஷேர் பண்ணல, சேம் திங் வெறும் அந்த யூடியூப் அப்லோட் பண்ணதோட சரி. பட் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஹேஷ்டேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு நாளைக்கு தெரியும். இதில் சில டூல்ஸ் இருக்குது இந்த யூடியூப் ஸ்டூடியோவில், இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். அனாலிட்டிக்கல்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ எத்தனை வியூஸ் போயிருக்கு, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அது டீட்டெயில்ஸ் இருக்கும். இது எல்லாமே நம்ம எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ரீச் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை இம்ப்ரெஷன் வந்திருக்கு, என்கேஜ்மெண்ட், எத்தனை நேரம் இந்த வீடியோ பார்த்துருக்காங்க, ஆடியன்ஸ் என்னென்ன இதில் பார்த்துருக்காங்க. இங்கே ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸு, ஜெண்டர் வைஸு, ஜியாகிரபிக்கல் வைஸு எல்லாமே கிடைக்கும். இப்போ வந்து நம்ம 1 டே தான் ஆச்சு, அதனால் இப்போ இதில் 2 or 3 days போகும்போது உங்களுக்கு ஃபுல் ரிப்போர்ட்ஸ் இங்கே கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆல்ரெடி நம்ம போட்டோம் பார்த்தீங்களா எலிமெண்ட்ஸ், இது எல்லாமே நீங்கள் போடுறது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா இந்த எலிமெண்ட்டை அந்த கார்டை வந்து மாற்றினா மாற்றிக்கலாம். எண்ட் கார்டு இருக்குது, என் சீன் வந்து நீ வைக்கிறதுனா வச்சுக்கலாம். நம்ம கொடுத்த எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தாட்டியும் என்ன பண்ண முடியும், நம்ம ரிவைன் பண்ண முடியும். தென் கிளிப்ஸு, இந்த கிளிப்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உங்கள் வீடியோவை வந்து யாராச்சும் ஒருத்தங்க எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போகிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளே நம்ம வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம், அந்த இதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணி நம்ம வீடியோவோட அனாலிட்டிக்கல்ஸ் சொல்லக்கூடிய அதோட வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அந்த ஸ்டெப்ஸ் 3 ஸ்டெப்ஸும் நான் சொல்லியிருக்கேன். இதை செஞ்சு பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.